வணக்கம். பாகியலட்சுமி சீரியலில் பாக்யா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செல்வியும் காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமிர்தா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாக்யா சொல்ல சொல்ல மளிகை சாமான் பொருளெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலுக்கு. அமிர்தா அந்த இடத்துல நானும் ஏதாவது வேலை செய்கிறேன்ட்டு ஜெனி கேட்குறாங்க. நீ சும்மா இருமா போதும், நீ உனக்கு என்னத்துக்கு கஷ்டம்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி நான்லாம் வேலை செய்ய மாட்டேன், நானும் வேலை செய்கிறேன்ட்டு அவங்க நான் பீன்ஸ் கட் பண்ணுறேன்ட்டு எடுத்து வந்து கட் பண்ணுறாங்க. இதை பார்த்தது செல்வி கிண்டல் பண்ணுறாங்க. நீ கட் பண்ணி கொடுக்காங்காட்டியும் நாளைக்கு நாளான்னைக்கு தான் 4-5 நாள் ஆகும் போல இருக்குது. இதுவே அமிர்தா கட் பண்ணி இந்தக்கா டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ பீன்ஸ் அதை பொரியல் பண்ணணுன்னு சீக்கிரமாக கட் பண்ணணுன்னு அவங்க கோச்சிக்கிட்டு போய்ட்றாங்க. செல்வியை பார்த்து அமிர்தாவும் பாக்யாவும் திட்டுறாங்க. நான் எப்பவுமே கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பண்ணேன், அவள் எதுவும் தப்பாக நினச்சிருக்க மாட்டான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எழில் கதை சொல்கிறாரு. எல்லாருமே இந்த கதை நல்லா இருக்குது, இதை அப்படியே எடுத்துட்டா ரொம்ப சூப்பராக ஓடணுன்ட்டு ஆமாம்மான்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இனியா கேட்குறாங்க, எனக்கு உங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு, அசிஸ்டண்ட்டாக நான் வந்துடுறேன்னிட்டு. அப்போ செல்வி கேட்குறாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நானும் நடிப்பேன்ட்டு. உனக்குன்னா என்ன தெரியும்னிட்டு ஜெனி கேட்குறாங்க. எனக்கு நடிக்க தெரியும், நானும் படிக்கும்போது நாடகத்தில் நடிச்சிருக்கேன்ட்டு அவங்க வந்து வசனம் பேசுகிறாங்க. அந்த இடத்துல செழியன் வந்து நிற்கிறாரு. அப்போ அவர் என்ன நடக்குதுங்கன்னு கேட்டவுடனே இங்கே அவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவங்க நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு எழிலுக்கு வாழ்த்து சொல்லி ஸ்வீட்டு கொடுக்குறாரு. எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்றாங்க. தாத்தா வந்து நிற்கிறாரு. சரி கிளம்புங்க எல்லோரும் சாப்பிட போகலான்ட்டு பாக்யா சொல்கிறாங்க. நான் குழந்தை அழுது, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு ஜெனி மேலே போய்ட்றாங்க. ஜெனிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. ஜெனி முதல்ல நீ குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுமான்ட்டு. ஏன் ஆண்டி நான் வேலை செய்ய மாட்டேன்ட்டு, எனக்கு எதுவுமே வேலை கொடுக்க மாட்டிங்களா, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது தான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்வேன்னு சொல்ல. நீ வேலை கற்றுக்காதே நல்லது, உனக்கு வேலை தெரியலன்ட்டு நீ சந்தோஷப்படணும், இல்லாட்டி உனக்கு வேலை தெரிஞ்சாக்கா வேலை வாங்கி நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க, அது வரல நீ சந்தோஷப்படணுன்னுட்டு அந்த இடத்துல செழியன் வராரு. என்ன அப்படி ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு, எனக்கு மாமியாரோட மருமகளுக்குள்ளே எங்களோட ரகசியன்ட்டு. அப்போ நான் அது ஜெனிக்கிட்ட கேட்குறேன்ட்டு அவர் கிண்டல் அடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் நீ எங்கேருந்துன்ட்டு பாக்யா கேட்குறாங்க. ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்ட்டு, இதுக்கு மேலே நீ ஆஃபீஸ் விஷயத்தில் ஆஃபீஸோட விட்டணும், வீட்டில் வந்தால் குழந்தை ஜெனின்னு மட்டும் நீ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தால் போதுன்ட்டு பாக்யா சொல்லிட்டு போகிறாங்க. இதே நேரத்தில் ராதியா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, பேரங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க மாதிரி இது மாப்பிள்ளையோட அம்மானிட்டு. அந்த இடத்துல கோபியோட அம்மா வந்து நிற்கிறாங்க. என்னை பற்றி உன் பொண்ணுக்கிட்ட கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்களே, ஆமாம் உங்கள் பேரை மட்டும் குழந்தை பெற்றுக்கணும், என் பொண்ணு பெற்றுக்கூடாதான்னு கேட்கும்போது இவங்களோட வயசுனா அவங்களோட வயசுனா இவன் பெற்றுக்கூடாது குழந்தை, என் பையன்கிட்ட நான் சொல்லுவேன்றாங்க. கோபிக்கிட்ட நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் குழந்தை விஷயத்தில் நான் குழந்தை பெற்றுக்கு தான் போகிறோம், கோபிக்கிட்ட நீங்கள் சொன்னால் கூட அது எடுப்படாதுன்னு அந்த பேச்சு கேட்க மாட்டேன்ட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு நீ யாருன்னுட்டு, குழந்தை நான் தானே பெற்றுக்க போகிறேன், என்னோட இஷ்டன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கோபி வந்து பார்க்குறாரு. இன்னும் காலையில் ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல மாதிரிதுன்ட்டு பார்த்து ஷாக் ஆகிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்தவொடனே இவங்க அழுகுறாங்க. பாத்தியா கோபி, இவங்க 2 பேரும் என்னை எப்படிலாம் திட்டுறாங்க, நீ இல்லாதப்போ என்னை எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமான்ட்டு சொல்கிறாங்க. ராதிகா சொல்கிறதுக்கு வராங்க. அவர் சொல்ல விடாமல் தடுக்கிறாரு. நம்மளது அப்புறம் பேசிக்கலாம் விடு, எதுக்காக எங்கள் அம்மாவை 2 பேர் சேர்ந்து இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க உடம்பு முடியாதவங்கன்னுட்டு. அப்போ அவங்க மாமியார் சொல்கிறாங்க, அவங்க மயக்கப்பட்டாங்களா காலையில், அப்போ எங்கள் அம்மா நாடகம் பண்ணாங்க சொல்கிறீங்களா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் மயக்கம் வருவாங்க, இப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்ட்டு அவர் இவங்க 2 பேர் திட்டிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய்ட்றாரு. ராதிகா வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கோபி வராரு. இவர் பேச வந்து அவங்க திட்டுறாங்க. நானும் சொன்னேன் நீங்கள் கேட்கல, வேணா அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, வந்து ஒரு நாள் கூட ஆகல, அவங்க அம்மா சொல்கிறத மட்டும் நம்புறீங்களா, நாங்கள் சொல்கிறத நம்ப மாட்டிங்களா, அந்த அளவுக்கு நாங்கள் உங்கள் அம்மாவை திட்டுவோம், கொடுமைப்படுத்துவோம், அவங்க சொல்கிறது நிஜம், நாங்கள் சொல்கிறது பொய்யா, இதுக்கு மேலே அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒரு நாள் வந்து அதுக்குள்ளார நம்மளால் நிம்மதி இல்லாமல் கொஞ்ச நேரம் நம்மளால் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வீட்டில் அவங்க அம்மா இருக்கக்கூடாது, அவங்கள முதல்ல அனுப்பிடுங்க நாளைக்கு காலையில்னுட்டு ராதிகா சொல்லும்போது கோபி ஷாக் ஆகிறாரு. அவங்க எங்கே போவாங்க, அவங்களோட நம்பிக்கையோட தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், அவங்களோட புள்ள வீட்டில் அவங்க இருக்கிறது தப்பானிட்டு, அவங்க இருக்கிறது தப்பு கிடையாது, அவங்க வந்தாலும் பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீங்கள் வேணும்னே கூட்டிகிட்டு வந்துட்டு பாருங்கள், ஒரு நாளில் எவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை அனுபவிச்சுட்டு என்னால் இருக்க முடியாது, நாளைக்கு காலையில் முதல்ல அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு விட்டணுன்ட்டு இவங்க கராராக சொல்கிறாங்க. அதை கேட்டது அவர் முழிக்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.